ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் பிளான்ட் ஃபிசியாலஜியில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். இதில் இருக்கிற ஏடிபி, NADH2, FADH2 கவுண்ட் இது எல்லாமே நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரியணும். இப்போ ரெஸ்பிரேஷன் அப்படின்றதுல ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், there are 4 steps involved in the aerobic respiration. Step number 1, step number 2, step number 3, step number 4. Step number 1 is glycolysis. Glycolysis, ஏன் இதை aerobic respiration கீழே நான் எழுதுறேன் அப்படின்னா it is common for both aerobic respiration and anaerobic respiration. So glycolysis. Next to glycolysis, NCERT bookல TCA cycle னு சொல்லியிருப்பாங்க. Tricarboxylic acid cycle. It is also called as Krebs cycle. It is also called as Krebs cycle. Krebs cycle க்கு அப்புறம் என்ன நடக்கும்னா electron transport chain ETC, electron transport chain க்கு அப்புறமா oxidative phosphorylation. ஓகே ஃபைன் மேம். இந்த 4 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த 4 ஸ்டெப்ஸ் எங்கே நடக்கும்? லொக்கேஷன், இதனுடைய லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா first glycolysis occurs in cytoplasm. Next Krebs cycle occurs in mitochondria, powerhouse of the cell அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கிறது தான் Krebs cycle. இந்த ப்ராசஸ் எல்லாமே என்ன, இந்த ப்ராசஸ்க்கு இருக்கிற சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எனர்ஜி ப்ரொடியூசிங் ப்ராசஸ். ETC, electron transport chain, it also occurs in the mitochondria but on the inner membrane of the mitochondria. It occurs on the inner membrane of mitochondria, and this oxidative phosphorylation occurs in F0, F1 particle of mitochondria. So அப்போ மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த 3 ப்ராசஸும் நடக்குது. ஒரே ஒரு ப்ராசஸ் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வெளியே நடக்குது, which means cytoplasm. அந்த ப்ராசஸ்க்கு பேர் glycolysis. ஓகே, இதில் எப்படி மேம் ஈஸியாக ATP, NADH2 எல்லாம் ரிமெம்பர் பண்ணுறது அப்படின்னா see listen, first you have to start with glycolysis. பேர்லேயே இருக்குல்ல கண்ணா, குளுக்கோஸ் உடையர் தான் glycolysis. ஓகே, glycolysis வந்து பிரேக் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா will get 2 molecules of pyruvic acid. என்ன கிடைக்கும்? 2 molecules of pyruvic acid. So glycolysisல first initial product வந்து glucose. என்ன product? Glucose. Glucose அப்படின்றது 6 carbon sugar. So 1 molecule of glucose எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா glycolysisல 1 molecule of glucose வந்து 2 molecule of 2 molecules of pyruvic acid பிரேக் ஆகும். அப்போ pyruvic acidோட கார்பன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கார்பன். ஸோ 2 into 3 6. ஓகே, இந்த glycolysisல எவ்வளோ ATP ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ATP and 2 NADH2 is used or produced, is produced actually. This is produced. Okay, this is the simple chart of glycolysis or outer skeleton மாதிரி. glycolysisல 1 molecule of glucose வந்து 2 molecule of pyruvic acid produce பண்ணும். Next இந்த 2 molecules of pyruvic acid என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா this 2 molecules will converted into 2 molecules of acetyl CoA. என்னவா கன்வெர்ட் ஆகும்னா acetyl CoA. இது வந்து 2 கார்பன் காம்பவுண்ட். how many carbon compound? 2 கார்பன் காம்பவுண்ட். அப்போ ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகாது இல்லையா? 2 into 3 6, 2 into 2 4. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 2 கார்பன் என்னவா இருக்கும் அப்படின்னா it will be eliminated as 2 molecules of carbon dioxide. அதனால தான் இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா oxidative decarboxylation. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? oxidative decarboxylation. இந்த ப்ராசஸோட அவுட்புட் என்ன, ப்ராடக்ட் என்ன? ஏன்னா ரெஸ்பிரேஷன் அப்படின்றதே என்னக்கன்னா எனர்ஜி ப்ரொடியூசிங் ப்ராசஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஃபுட்டு வந்து எனர்ஜியாக மாற ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேஷன். அப்போ என்ன மாதிரியான எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்னா ATP is a form of energy, NADH2 is a form of energy, FADH2 is a form of energy. Okay, so here 2 NADH2 is produced. So here 2 NADH2 is produced, not used, it is produced. Next, what happens to this acetyl CoA? In acetyl CoA என்னவாகும் அப்படின்னா it will enter inside the Krebs cycle. It will enter inside the
Krebs cycle. So the Krebs cycle output அப்படின்றது very very important. For we are calculating for one molecule of glucose இல்லையா. So one molecule of glucose produces 2 ATP. Produces what? 2 molecules of ATP and 2 molecules of FADH2 and 3 molecules. Sorry, 6 molecules of NADH2. Okay. So 2 FADH2, 2 ATP and 6 NADH2. இதில் ATP okay ma'am. FADH2, NADH2 na என்ன அப்படினு உங்களுக்கு டவுட் இருந்ததுனா see listen here. One molecule of NADH2 give rise to 3 ATP. அதாவது கேஷ் ATP அப்படின்றது கேஷ் மாதிரி அமௌண்ட் நம்ம கையில் ரெடியாக இருக்கிறது. பட் இந்த NADH2 FADH2 இருக்கு இல்லையா, இது எல்லாமே இன்டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் கேஷ். ஸோ அப்போ FADH2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா FADH2 கன்வெர்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ ATP கிடைக்கும் அப்படின்னா 2 ATP. So they are also a form of energy, but they are not a direct form of energy. That is the meaning here. So this is the skeleton of respiration in plants. Skeleton அப்படின்றது first glycolysis நடக்குது. So one molecule of glucose pyruvic acid convert ஆகுது. Pyruvic acid acetyl CoA convert ஆகுது. Acetyl CoA வந்து Krebs cycle வந்து undergo ஆகுது. அதனுடைய ப்ராடக்ட் தான் இது. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு சார்ட் மாதிரி வரைஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா, ரெஸ்பிரேஷன் சார்ட். ஓகே, ஸோ ரெஸ்பிரேஷன் சார்ட் வரைகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராசஸ் எழுதணும். Process. So process la vandu first, second, third mothama 3 process irukilla. First process is glycolysis and the second process is oxidative decarboxylation. Ipadana pathom oxidative decarboxylation and the third one is Krebs cycle. Third one is what? Krebs cycle. Okay, இது process. இப்போ இந்த processல produce ஆகிற ATP என்ன பார்க்க போகிறோம்? ATP and FADH2 or NADH2 and total ATP. Okay, so here we'll put a line like this. Okay. So now we will calculate separately for ATP, Krebs cycle and oxidative decarboxylation and all together. இது எல்லாத்துக்குமே ATP chart நம்ம calculate பண்ணலாம். First glycolysisல நான் சொன்னேன் இல்லையா, glycolysisல எவ்வளோ ATP produce ஆகும்? glycolysisல 2 ATP. How many ATP? 2 ATP and how many NADH2? Yes, 2 NADH2. No FADH2 is produced. So 2 into 3, 6 plus 2, 8 ATP. இங்க நான் ஏன் 8 ATP போட்டிருக்கேன்னா, பிகாஸ் நான் போன ஸ்லைடில் சொன்னேன் இல்லையா, ஒரு NADH2குள்ள 3 ATP இருக்கு. ஸோ அப்போ 2 into 3 போட்டிங்கன்னா 6 ATP plus 2 ATP is 8 ATP. உனக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா நான் இங்கே எழுதுகிறேன். This is equal to 6 ATP. So 6 plus 2 is 8 ATP. Okay, next. If you take this oxidative decarboxylation, இங்கே வந்து எந்த ATPயும் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ 0. No ATP is produced. அதே NADH2 எடுத்துக்கிட்டு அப்படின்னா 2 NADH2 is produced. அப்போ சேம் எவ்வளோ ATP இருக்கணும்? 6 ATP. ஓகே, நெக்ஸ்ட் if you take Krebs cycle, Krebs cycle வந்து நிறைய எனர்ஜி ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் பாருங்கள். ATP 2 ATP and if you take FADH2, நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். FADH2 வந்து 2 FADH2 and 6 NADH2. ஸோ இங்கே 2 FADH2 அப்படின்னா அதில் எவ்வளோ ATPs இருக்குமா? 2 FADH2ல ஒரு FADH2ல 2 ATP இருக்குது. அப்போ 2 FADH2 அப்படிங்கும்போது 4 ATP. Here 6. So 6 means how many ATP? 1 NADH2 contains 3 ATP. அப்போ 6 NADH2 அப்படிங்கும்போது yes, it is 18. So டோட்டலாக இதை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா we'll get 24 ATP. How many ATP? We'll get 24 ATP. So இங்கே ஒரு grand total ஒன்று calculate பண்ணோம் அப்படின்னா grand total எவ்வளோ வரும்னா grand total you will get it is
38 ATP. ஸோ என்சிஆர்டியில் சொல்லியிருப்பாங்க ரெஸ்பிரேட்டரி ஷீட்டில் வந்து எவ்வளோ ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா 38 ATP. ஸோ அது எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்ற கிளாரிட்டி அதில் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. கிளைகோலைசிஸில் எவ்வளோ ஏடிபி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, ஆக்சிடேட்டிவ் டிகார்பாக்சிலேஷனில் எவ்வளோ ஏடிபி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, கிரெப்ஸ் சைக்கிளில் எவ்வளோ ஏடிபி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ கிராண்ட் டோட்டல் 38 ATP எப்படி வந்தது அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கான்செப்ட்ஸில் டவுட் இருந்து மேம் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.